ஒலிம்பியா அகாடமி சார்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் படிக்கட்டும். அதை வழி பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எவ்வாறு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கிறோம். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் 2024 வரப்போது. மொத்தம் வந்து 22,000 வேகன்சி வந்து நம்ம கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் வந்து ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா ஜூனுக்கும் சேர்த்து மொத்தமா 22,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி படிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க, இப்போ இது வந்து தமிழ்ல எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? மொத்தம் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனா பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷனா வந்து தமிழ் எக்ஸாம் தமிழ் வந்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இங்கிலீஷும் இருக்கும், அதுல வந்து இங்கிலீஷ் இருக்கும். ஆப்ஷனால நம்ம வந்து தமிழ் எடுத்து நம்ம எழுதிப்போம். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் செகண்ட் சிலபஸ் வந்து ரீசனிங் சிலபஸ், மூணாவது சிலபஸ் வந்து சயின்ஸ் வரும். ஓகேங்களா? நாலாவது சிலபஸ் வந்து ஜிஎஸ் வரும். சரிங்களா? நாலாவது சிலபஸ் வந்து ஜிஎஸ் வரும். அதை பத்தி நம்ம இப்போ டீடைலா பார்ப்போம். சரிங்களா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ் பார்ப்போம். மேக்ஸ் எப்படி படிக்கலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிட்டி அப்படின்னு வந்து டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் புக்கை நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டா போதுமானது. தமிழ்லயும் இந்த புக்கு கிடைக்குது இன்டர்நெட்ல. இதுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா அளவுத்திறன் அப்படின்ற பேர் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங், அதே மாதிரி வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், அதுக்கு வந்து டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண. நம்மளுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 25 கொஸ்டின் கேட்க போறாங்க. அந்த 25 கொஸ்டின் இந்த புக் படிச்சாலே போதுமானது. நமக்கு வந்து பேசிக்கா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30 கொஸ்டின் கேட்க போறாங்க. இதுவும் இந்த ஆர்எஸ் படிச்சா போதுமானதா இருக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானதா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மேக்ஸ் கொஸ்டின் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபார்மர்ஸ் ஏதாவது மெமரி பண்ற மாதிரி இருந்தா ஃபார்மர்ஸ் மெமரி படிக்க வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. அப்புறம் ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து டைமிங் எக்ஸாம்ன்றதுனால நம்மளுக்கு ஷார்ட் கட்ல தான் நம்ம மேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ் வச்சு போட்டா டைம் பத்தாது. சரிங்களா? அப்புறம் மேக்ஸிமம் டைமிங் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இருக்கும். அதாவது 1.5 hours சொல்லுவாங்க. 1.5 hours நம்ம வந்து 100 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து டைம் டியூரேஷன் வந்து பேலன்ஸ் பண்றோம்னா ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் தேவைப்படும் மேக்ஸுக்கு. அதே மாதிரி தான் ரீசனிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியா தான் இருக்குது ரீசனிங் டாபிக். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே பாதி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் வந்து இந்த கோடிங் டிகோடிங்காக இந்த ஏபிசிடி நீங்க மெமரி பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஏபிசிடி நீங்க வந்து 13 வரி எழுதுவீங்க. நீங்க எம் வரி எழுதிட்டு இந்த கீழே என் வரி எழுதிட்டு அப்புறம் என் அப்புறம் இங்க ஓ இந்த மாதிரி வந்து கிளாஸ் எழுதிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் கோடிங் டிகோடிங். இதுல இருந்து மேக்ஸிமம் ஒரு 3-4 கொஸ்டின் கேட்பாங்க ரயில்வேல. இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டா படுது. அப்புறம் நம்பர்ஸை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த நம்பர்ஸை பத்தி எப்படி கேட்பாங்க, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இதை வந்து பிளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ சம்திங் ஏதோ ஒரு மெத்தட்ல ரீசனிங் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் படிச்சாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம ரீசனிங் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு. சரிங்களா? அதே மாதிரி ரிலேஷன்ஸ் பிளட் ரிலேஷன், ஓகேவா? பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆர்எஸ் அகர்வால் படிச்சா உங்களுக்கு புரியும். சரியா? வேற என்ன சொல்லணும்னா சிலாகிசம் போடும், அப்புறமா வெட்டைகிராம் போடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேங்களா? போன ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஆர்ஆர்பி குரூப் டி வந்து எப்படி டெஸ்ட்ல ஜாயின் பண்ணும்போது நம்ம இதை பத்தி பார்த்தோம். சரி, வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து சயின்ஸ் பார்க்க போறோம். சயின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து ரயில்வே எக்ஸாம் என்ன பண்றோம்னா நீங்க சென்ட்ரல் சிலபஸ் படிக்கணும். சிபிஎஸ்இ புக் வந்து பேஸ் பண்ணி இருக்கும் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா. நம்ம சிபிஎஸ்இ புக்கோட நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்குங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா மேலோட்டமா தான் இருக்கும் உங்களுடைய புக்ல சயின்ஸை பத்தி. ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் புக்ல A to Z வந்து விளக்கமா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சோதனைகள் எப்படி படிச்சாலுமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு புக் வந்து பெட்டரா இருக்கும் ஸ்டேட் போர்டு புக் கம்பேர் பண்ணுறது. சரி, அதாவது சிபிஎஸ்இ புக் கம்பேர் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் புக் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? யூபிஎஸ்சி கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் புக் படிச்சுதான் நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி வந்து கிளியர் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. சரி, இதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக், ஓகேங்களா? மெயினா 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் புக்கும் நீங்க வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து சயின்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். லைஃப் சயின்ஸ்னா ஒண்ணு இல்ல, உயிரியல் தாவரங்கள் சொல்லுவாங்க. அதாவது ஜுவாலஜி, பாட்னி, ஓகேங்களா? ஜுவாலஜி, பாட்னி, அப்புறம் என்வரன்மெண்டல் சயின்ஸ், ஓகேங்களா? என்வரன்மெண்டல் சயின்ஸ் இதை பேஸ் பண்ணிருக்கும். இப்போ பிசிக்ஸ்ல என்ன டாபிக், கெமிஸ்ட்ரியில் என்ன டாபிக், ஜுவாலஜில என்ன டாபிக் படிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா இது படிச்சாலே போதுமானது. இப்போ இயற்பியல் பாத்துக்கோங்க. இயற்பியல் வந்து பிசிக்கல் வேர்ல்ட், அதாவது மெஷர்மெண்ட், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு லென்த் அளவுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னா மீட்டர் யூஸ் பண்ணுவோமா? இது கரண்ட்டை வந்து மெஷர் பண்ண ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பரிமாண வாய்ப்பாட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது டைமென்ஷன் ஃபார்முலான்னு சொல்லி கேட்பாங்க. அது LM
எஸ்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அதை வந்து ஸ்பெஷல் கொஸ்டின்ல இருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் புக்ல. அதை படிச்சுக்கிட்டா நமக்கு அதுல இருந்து ஒரு 1 மார்க் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கைனமெட்டிக்ஸ், அப்புறம் லா ஆஃப் மோஷன்ஸ், ஒர்க், எனர்ஜி, பவர், ஓகேங்களா, கிராவிடேஷன், லைட், சவுண்ட், அப்புறமா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, ஆட்டம் பிசிக்ஸ். இந்த டாபிக் எல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு இயற்பியல் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பார்ப்போம். கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் படிச்சாலும் மேக்ஸ்ல 2-3 கொஸ்டின் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் சொல்ற மாதிரி மேக்ஸ்ல நீங்க வந்து 10th சிபிஎஸ்சி புக்ல இருக்கக்கூடிய 10th சிபிஎஸ்சி புக் இருக்கும். அந்த சிபிஎஸ்சி புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம். நீங்க போன ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து 2023 சம்திங்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் பேலன்ஸ் சொல்ற கொஸ்டின் ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா எல்லாத்துக்கும் கேட்டிருந்தாங்க. மெயினா பீரியாடிக் டேபிள் வந்து நீங்க மெமரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இருந்து கொஸ்டினே ஒரு 4 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா இது வந்து குரூப் டி எக்ஸாம்ல மொத்தம் நமக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபுல்லா 25 கொஸ்டின் கேட்க போறாங்க. சரிங்களா? அதனால 25 நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு 10 பிசிக்ஸ் கொஸ்டின், 10 கெமிஸ்ட்ரி கொஸ்டின், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லைஃப் சயின்ஸ் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து லைஃப் சயின்ஸ்னா ஜுவாலஜி, பாட்னி, என்வரன்மெண்ட், இது 3 மிக்ஸ் பண்ணி தான் லைஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க. இதுல செல்ஸை பத்தி படிக்கணும். அனிமல் செல்ஸ், பிளானட் செல்ஸ், அப்புறமா பிளட் குரூப்பை பத்தி கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம். அப்புறமா சயின்ஸ் நேம், அதாவது சயின்ஸ் நேம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேங்கோவுடைய சயின்ஸ் நேம் என்ன, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் உடைய சயின்ஸ் நேம்ன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் என்வரன்மெண்டல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்வரன்மெண்டல், இப்போ வந்து CO2வால என்ன பிரச்சனை, CO3யால என்ன பிரச்சனை, அப்புறமா சல்பரால என்ன பிரச்சனை, இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா நம்ம என்வரன்மெண்ட்ல என்ன மாதிரி பிரச்சனை வரணும், அது பேஸ் பண்ணி ஒவ்வொன்றா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இப்போ நம்ம ஜிஎஸ் பார்ட் போவாங்க. இந்த ஜிஎஸ் பார்ட்ல இருந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்னா 20 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? மேக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு 25 கொஸ்டின், ரீசனிங் வந்து 30 கொஸ்டின், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சயின்ஸ் வந்து 25 கொஸ்டின். இப்போ வந்து ஜிஎஸ் வந்து நம்மளுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ 20 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டா பிரிப்பாங்க. இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்னா எப்படி இருக்குன்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 6th to 10th சிபிஎஸ்சி புக்ல சோசியல் சயின்ஸ் புக் இருக்கும். அந்த சோசியல் சயின்ஸ் புக் ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமிக் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதுல ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஏதாவது 1-2 கேட்க வாய்ப்பு இருக்கு. ஐஎன்எம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல வந்து 10 கூட படிச்சுக்கலாம். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஸ்டின் ஆகும் படிச்சுக்கிட்டா நம்மளுக்கு 10 கொஸ்டின் இந்த சோசியல் சயின்ஸ் புக் படிக்கணும். மேக்ஸ் சிபிஎஸ்சி உடைய 9th 10th புக் படிச்சா போதுமானது. 9th 10th சோசியல் சயின்ஸ் புக் படிச்சா போதுமானது. நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஸ்டேட் போர்ட் புக் படிச்சாலும் போதுமானதான். தமிழ்நாடு ஸ்டேட் புக் படிச்சாலும் 9th 10th போதுமானதா இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம புக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னா 6th தமிழ்நாடு புக்கை பொறுத்தவரை 6th 8th 10th இந்த புக்கை படிச்சுக்கோங்க. 6th 8th 10th சோசியல் சயின்ஸ் புக்கை படிச்சாலே மேக்ஸிமம் வந்து இது எல்லாமே கவர் ஆயிடும். நம்மளுக்கு இந்த சிபிஎஸ்சி புக்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் இந்த 6th 8th 10th புக்ல இருக்கிறதுல கவர் ஆயிடும். சரிங்களா? டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஜெனரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அவங்க நினைச்ச 20 வந்து 15 வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஜிஎஸ் எல்லாம் அவங்களால ஈஸியா இது பண்ண முடியும். அதனால டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குரூப் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? சரி, வாங்க இப்போ ஜிஎஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஜிகே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம சிபிஎஸ்சி புக்லயும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்லயும் சரி, ஒரு ஸ்டாண்டர்டான ஜிகே வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து வெளியே ஹவுஸ் ஹவுஸ்ல எந்த புக் படிக்கணும்னா மனோரமா இயர் புக் அண்ட் நியூசன்ஸ் ஜிகே புக் படிக்கணும், இல்லைன்னா ஆர்எஸ் நிர்வால் ஜிகே புக் படிக்கணும். இந்த 3 புக்கை நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சாவே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இந்த புக் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் புக்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் ஜிகேன்னு சொல்லுவாங்க. இந்த 3 புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி பாருங்க. ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும்? ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ்னா இந்த கற்காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம் இருக்கீங்களா, அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்துஸ்தானி சிவிலைசேஷன், சிந்து சமணி நாகரிகம், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ரிக்வேதம், மிஸ்டரி, லேட்டர் எதுபேக்கி, அப்புறமா ஜெயினிசம், புத்திசம், இந்த மாதிரி கொஸ்டின். அப்புறம் மகாஜனபதம், மௌரியம், ஹர்ஷவர்தா, சங்கம் ரீட்னா சவுத் இந்தியா பத்தி தான் சங்கம் ரீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து எதுனால கேட்கலாம். அப்புறம் ஏர்லி முஸ்லிம்ஸ் இன்னோவேஷன் சொல்லுவாங்க. அதாவது முஸ்லிம்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வராங்களா, இப்போ டெல்லி சுல்தானுடைய ஃபார்மேட் வராங்க. அப்புறம் முகல்ஸ் வராங்க. அப்புறமா வந்து யூரோப்பியன்ஸ் வராங்க இல்லைங்களா? யூரோப்பியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், அப்புறமா ஆங்கிலேயர்கள் வருவாங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு டேனிஷ் வருவாங்க. அப்புறமா வந்து ஸ்வீடன் வருவாங்க. இந்த மாதிரி வராங்க இல்லையா? இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்றது பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகேவா? அப்ப இந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்து எப்படி அடிமை பண்ணாங்க, எப்படி வந்து ரூல் பண்ணாங்க,
அந்த கான்செப்ட் வந்து பாலிட்டி ரிலேட்டடா வரும் சரிங்களா. பாலிட்டி ரிலேட்டடா வரும், அதை அப்ப பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மராத்தியா எம்பிஎம் ஓகேவா. மராத்தியாவோட இந்த ஹிஸ்டரி வந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா. மொத்தம் இப்படி படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேற்கு ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐஎன் எடுத்துக்கிட்டா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். இம்பார்ட்டன்ஸ் இன்சிடென்ட் அந்த டைம்ல நினைச்சு இல்லையா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இதை பத்தி ஐஎன்எம்ல படிச்சா உங்களுக்கு புரியும். மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஐஎன்எம் பத்தி எல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிட்டி இருக்கு இல்லையா. பார்ட்டில உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல்ஸ் இருக்கும், அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கும். இந்த மாதிரி படிச்சாலே போதுமானது சரிங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா எக்கனாமிக் இருக்கு. எக்கனாமிக்னாலே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பத்தி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா எல்லா டேக்ஸும் இது ஒரே டேக்ஸ் ஃபுல்லா இந்தியா வாங்குறதுனால ஜிஎஸ்டி பத்தி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 செக்டர்ஸ் இருக்கு இல்லையா, பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், தேர்டரி செக்டர். அதாவது முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை, 3 செக்டர் இருக்கு இல்லையா. இந்த 3 செக்டருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிக்ல கேட்பாங்க சரிங்களா. நான் வந்து இந்த 3வது செக்டர்ல ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்டர், செகண்ட் செக்டர், 3வது செக்டர்ல தமிழ்நாடு பெஸ்டா இருக்கு சரிங்களா. சரி பாருங்க, அடுத்து ஸ்கீம்ஸ் அண்ட் இயர்ஸ் கேட்பாங்க. எந்தெந்த ஸ்கீம் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் செக்டராக இருக்கட்டும், செகண்ட் செக்டரா இருக்கட்டும், தேர்ட் செக்டர், இந்த 3த்துக்குமே ஸ்கீம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. இது எக்கனாமிக். ஜாகிரபி கொஸ்டின் கேட்பாங்க. ரிவர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரிவர்ஸால என்ன பிரச்சனை இப்போ இருக்கு, கரண்ட் ஆகுது அப்படின்னு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க சரிங்களா. புவிசார் குறியீடு அந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து 3 செக்டர் இருக்கு இல்லைங்களா, பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், தேர்ட் செக்டர் இருக்கு இல்லையா. இதை டிபெண்ட் பண்ணி ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலையா, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகேனா ஒண்ணு கிடையாது. இப்போ பழசு எல்லாமே பழசா இருக்கு ஓகேவா, ஸ்டாண்டர்டா இருக்கு. அப்படி எப்படி கேட்பாங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இப்போ எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் டேஸ்னா விவேகானந்தருடைய பர்த்டே என்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம், ஜனவரி 12 செலிப்ரேட் பண்றோமா. ஏபிஜே அப்துல் கலாமுடைய பர்த்டே எப்போ செலிப்ரேட் பண்றோம், அப்புறம் வல்லபாய் பட்டேலுடைய பர்த்டே, காந்திஜி பர்த்டே, இந்த மாதிரி பர்த்டே டேட்டை கொடுத்துட்டு அந்த தீம்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது அந்த டேல பிறந்த தலைவர்களுடைய கருப்பொருள் என்ன, அவங்க வந்து ஒரு விழா மாதிரி செலிப்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு கருப்பொருள் வைப்பாங்க. அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது இந்த உலகத்துல ஏதாவது ஃபர்ஸ்ட் யாராவது அச்சீவ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் மெயின் அண்ட் உமன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. இப்போ இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. முதல் குடியரசுத் தலைவர் பெண் யாருன்னு கேட்பாங்க. அப்ப பிரதிபா பாட்டேல் எல்லாருக்கும் தெரியலையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டான்ஸ், அப்புறம் கல்ச்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. இந்தியா வந்து பல விதமான கல்ச்சர்ஸ் இருக்கு. மொத்தம் வந்து நம்ம வந்து 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி இருக்கிறதுனால அப்போ வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா எத்தனை லாங்குவேஜ் பேசுறாங்க தமிழ்நாட்டுல மட்டுமே. இப்போ தமிழர்கள் இருக்காங்க, கனடியன்ஸ் இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க, அப்புறம் மலையாளங்கள் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ஏகப்பட்ட கல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பொங்கல், கர்நாடகால அதே மாதிரி, அப்போ தெலுங்கானால அதே மாதிரி, அப்புறமா வந்து மலையாளத்துல கேரளாலையும் அந்த மாதிரி ரீஜன்ல எல்லாம் பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா. அப்புறம் மகாராஷ்டிரா இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கல்ச்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஸ்டாட்டிக் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நேஷனல் எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா நம்மளுடைய பிஎம் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவருடைய ஸ்கீம்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி தமிழ்நாட்டுல வந்து சிஎம் நம்ம ஸ்டாலின் சிஎம் வந்து எப்படி இது பண்றாரு, ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வராங்க இல்லையா. விடியல் பயணம், அப்புறமா வீடு தேடி மருத்துவ திட்டம் மக்களுக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் கொண்டு வராங்களா. அதே மாதிரி பிஎம் அவருடைய ஸ்கீம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறமா வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26 அப்புறமா வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செங்கோட்டையில கொடியேற்றுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சிறப்பு விருந்தினரா யாராவது வந்திருப்பாங்க இல்லையா நம்ம இதுக்கு, அது மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிற வாய்ப்பு அதிகம். அப்புறம் மினிஸ்டர் மொத்தம் வந்து பிஎம்கில மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எந்தெந்த துறையை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் வந்து என்னென்ன பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் இருக்காரு, பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க. இவரை பத்தி இவர் வந்து ஏதாவது வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணாங்கன்னா அதை பத்தி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது அவார்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு பேர் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. அப்புறமா நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற என்ன கேட்பாங்கன்னா டிஃபென்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், 3 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. இதுல ஏதாவது நம்ம வந்து ஏதாவது அச்சீவ் பண்ண மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது ஆயுதங்கள் வந்து இறக்குமதி பண்ற மாதிரியோ இருந்தா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறமா இதுல இருக்கக்கூடிய லீடர்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ அர்ஜுனா அவார்டு, அசோக் சக்கர அவார்டு, அப்புறமா பத்மா அவார்ட்ஸ் 4 அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா. பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், அப்புறமா
பாரத் ரத்னா அந்த மாதிரி அவார்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா, அதை பேஸ் பண்ணி இந்தியாவில கொடுக்குற அவார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், இப்ப சிபிஐ உடைய டைரக்டர் யாரு, யூபிஎஸ்சி உடைய சேர்மன் யாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி படிச்சாலே போதுமானதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டேட்ஸ் எதுன்னு கேட்பாங்க. அதாவது இப்ப ஜிடிபில யாரு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா கொடுக்குது, அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு கொடுக்குறது இல்லையா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்புறமா பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் இருக்கு இல்லையா, இவங்க வந்து வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் வருவாங்க சரிங்களா. சுகாதாரத்துல யாரு, மருத்துவத்துல யார் பெஸ்டா இருக்காங்க, எஜுகேஷன்ல யார் பெஸ்டா இருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் விடுவாங்க. அதை வந்து நித்தி ஆயோக் தான் ரிப்போர்ட் பண்ணி வெளியிடுவாங்க. அதே மாதிரி எஸ்டிஜி வெளியிடுவாங்க நித்தி ஆயோக். ஓகேங்களா. எஸ்டிஜி மொத்தம் வந்து 17 இலக்குகள் இருக்கு, 17 கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் நல்லா பெஸ்டா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரியா. அப்போ அந்த ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, தேர்ட் யாரு, அந்த மாதிரி கேட்பாங்க. மொத்தம் வந்து நம்ம ஸ்டேட் வந்து மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குங்களா. 28 ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொன்று கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு எதுக்கு சிறப்பு, கேரளா எதுக்கு சிறப்பு, தெலுங்கானா எதுக்கு சிறப்பு, மகாராஷ்டிரா எதுக்கு சிறப்பானது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே பட்டு தான் சரிங்களா. பட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெக்டைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு சரிங்களா. அப்போ அந்த டெக்டைல்ஸ் நிறைய வந்து க்ரோ பண்றோம், நிறைய வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. கேரளா எதுக்கு ஃபேமஸ், தெலுங்கானா எதுக்கு ஃபேமஸ், மகாராஷ்டிரா எதுக்கு ஃபேமஸ், ஆந்திரா எதுக்கு ஃபேமஸ். இது கீழே இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவை பத்தி நல்ல கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க சரிங்களா. ஏன்னா இவங்க தான் வந்து நிறைய ஜிடிபி வந்து க்ரோத் பண்ற மாதிரி இருந்து க்ரோத் பண்றாங்க இந்தியால. அதனால இவங்க சவுத் இந்தியாவை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்டே இருப்பாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸ்ல அதே மாதிரி ஸ்டேட் நியூஸ் எடுத்தீங்கன்னா பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், ட்ரேடிங் செக்டர், 3 செக்டர் பேஸ் பண்ணி யார் நல்லா அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, யார் வந்து தொழில் பண்றாங்க. அப்புறமா டெரிட்டரி 3 செக்டர்ல சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி இது யார் நல்லா பெஸ்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா செகண்டரி செக்டரும் ஓரளவுக்கு நல்லா பெஸ்டா போகுது. பிரைவேட் செக்டரை விட நம்ம தமிழ்நாட்டில் செகண்டரி செக்டர் இருக்கு. அதாவது தொழில் முனைவர்கள் வந்து முனைவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து பெஸ்டா இருக்கு சரிங்களா. ஓகே, அது இல்லாம சர்வீஸ் செக்டரும் நல்லா பெஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல. ஓகேங்களா. எங்க பார்த்தாலும் ஐடி பார்க் இருக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி ஐடி பார்க் இருக்கு. தமிழ்நாடு பக்கம் பெங்களூர் இருக்கு, இந்த பக்கம் பெங்களூர் இருக்கிறாங்க. இங்கே ஐடி பார்க் நல்லா இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கற வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அடுத்து பார்ப்போம். அடுத்து பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா இஸ்ரோ பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இஸ்ரோ வந்து இப்போ என்னென்ன பிளான் பண்ணிருக்காங்க, 3க்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்க, அடுத்தது வந்து செவ்வாய்க்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்க, அடுத்தது வந்து ஜூபிட்டருக்கு என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் நம்ம வந்து 3 பத்தியும் அதுக்கப்புறமா விண்வெளி பயணங்களை பத்தியும், அதாவது ஸ்பேஸுக்கு வந்து போறதுக்கு என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க, விண்வெளிக்கு போயிட்டு என்னென்ன வந்து ஆய்வு பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. இப்போ இஸ்ரோடைய சேர்மன் யாரு, ஓகேங்களா, அடுத்து யார் சேர்மனா வர போறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சேட்டலைட் விட்டோம், இப்போ இது இம்பார்ட்டன்ட் சேட்டலைட் எல்லாம் விட போறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் சேட்டலைட் என்னென்ன விட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டிஆர்டிஓ தெரியல, டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து இவருடைய தலைவர் யாரு, இவங்க வந்து என்னென்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஆர்மிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, நேவிக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏர்ஃபோர்ஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டிஆர்டிஓ வந்து இப்போ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையையும் ஆய்வு பண்றாங்க சரிங்களா. அந்த மாதிரி பேஸ் பண்ணி டிஆர்டிஓ கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் நியூ டெக்னாலஜி, இப்போ இந்தியாவில் எந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அட்வான்ஸா ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி சரிங்களா, கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கற ஒரு 4 கொஸ்டின்ஸா இருக்கு சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கேட்கறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப் கொடுத்துட்டு இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ கொரோனா டைம்ல எல்லாம் நம்மளுக்கு நிறைய ஆப் வந்து தெரியுங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. கொரோனா டைம்ல இந்த ஆப் வந்து எதுக்கு, சர்டிஃபிகேட் பாரத் ஆப், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி வாங்க நம்ம இதை வந்து நம்ம வந்து ஒரு உரிமை அகாடமிகளை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அந்த டைம்ல நாங்க இதை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க எக்கனாமிக் கரண்ட் பாருங்க. எக்கனாமிக் நியூ பிளானிங். இப்போ நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் பண்ண இந்திய கவர்மெண்ட் வந்து என்னென்ன புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய புது பிளான் வந்து பழைய 5 இயர் பிளான் எடுத்துக்கிட்டு நித்தி ஆயோக்ன்ற ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ வேற என்ன பிளான் இருக்குது. அப்புறம் பட்ஜெட்ல என்ன பண்ண போறாங்க, மெயினா வந்து பட்ஜெட் தான் ஓகேங்களா. இப்போ 1 இயர் பட்ஜெட் தான் இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் வந்து பட்ஜெட்ல என்ன பண்ண போறாங்க, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது மூலமா நம்ம நாடு வந்து எவ்வளவு பணம் அடையும் போது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் நியூ ஸ்கீம்ஸ் ஏதாவது இருப்பாங்க ஓகேங்களா. விவசாயிகளுக்கா இருக்கட்டும், இப்போ யாராவது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கும், அவங்களுக்கு யாராவது பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஸ்கீம்ஸ் இடுவாங்க. அது வந்து எதுக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம். அப்புறம் ஜிஎஸ்டி பத்தி, எக்கனாமிக்னாலே ஜிஎஸ்டி கொஸ்டின் இல்லாம இருக்காது. அப்போ இந்த ஜிஎஸ்டி பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாம் வந்ததுனால ரயில்வே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பா வந்து வந்தே பாரத் இருக்காங்க இல்லையா,
வந்தே பாரத் ட்ரெயின், வேற ஏதாவது ட்ரெயின் அதிவேகமா போகக்கூடிய ஹை ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயின் இது, இந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி ரயில்வே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம பாத்துக்கணும். எப்ப ரயில்வே வந்து ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் எப்போ வந்து ட்ரெயின் விட்டாங்க மும்பை டு தானே, அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ வரைக்கும் எப்படி டெவலப் ஆயிருக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ், நேவி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட்டி பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ். பாத்தீங்கன்னா நியூ ஆர்டிகல்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா இந்திய கவர்மெண்ட், இப்போ பார்லிமெண்ட் போகுமா, பார்லிமெண்ட் புதுசா கட்டியிருக்காங்க ஓகேங்களா, அவங்க ஏதாவது வந்து நியூ ஆர்டிகல்ஸ் ஏதாவது கொண்டு வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காங்களா, அந்த ஆர்டிகல் வந்து இந்த நாட்டுக்கு நல்லதான்ற மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க. ஏதாவது ஆர்டிகல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா, திருத்தம் பண்ணிருக்காங்களா, கான்ஸ்டியூஷன்ல புதுசா ஏதாவது பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ப்ரீவியஸா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்களோ அதை பார்க்குறது ரொம்ப நல்லது. அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்டா என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்களோ அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நியூ கேஸ், இப்போ பாலிட்டி சம்பந்தமா ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா, ஒரு மனிதனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும், ஒரு ஃபண்டமெண்டலா ஏதாவது அவனுக்கு கிடைக்காம இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது நியூ கேசஸ் வந்து போட்டுருக்காங்கன்னு பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோகிராபி கரண்ட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா, ரிவர்ஸ் ப்ராப்ளம் தான் தனி. இப்போ வந்து நம்மளுக்கு கர்நாடகா தமிழ்நாடுலே நமக்கு என்ன பிரச்சனை, கர்நாடகா தமிழ்நாடுலே ரிவர் ப்ராப்ளம் தான். இங்க காவிரி ரிவர் ப்ராப்ளம், அந்த மாதிரி ரிவர்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது ரிவர்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டேம் கட்டியிருக்காங்களா, இல்லைன்னா பாலம் கட்டியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிறது நல்லது. அப்புறம் ஜியோகிராபில ஜிஐ டேக பத்தி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. அதிகமா ஜிஐ டேக் வந்து யூபிக்கு தான் வரும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரும் சரிங்களா. இதை பத்தி பாத்துக்கோங்க. அடுத்தது வெட்லேண்ட், ஈரநிலம் சரிங்களா. பிப்ரவரி 2 நம்ம ஈர நாள் வந்து கொண்டாடுறோம். அப்போ அந்த வெட்லேண்ட் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்ப ஜியோகிராபினாலே வெட்லேண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈரநிலங்கள் என்னன்னா பூமி அழிச்சிட்டு சரிங்களா. அப்ப இந்த ஈரநிலங்கள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் யூனெஸ்கோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அழியிற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா இதையும் பாத்தீங்கன்னா, அழிவுல இருக்கக்கூடிய எல்லா நினைவு சின்னங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வெட்லேண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து ட்ரஸ்ட் மூலமா ஸ்டார்ட் பண்ணி இவங்க ஃபண்டு கொடுத்து அதை வந்து காப்பாற்றுவாங்க சரிங்களா. யுனெஸ்கோ வேலையே அதுதான். யுனெஸ்கோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. இவங்க வந்து இதை பார்த்துப்பாங்க பத்திரமா. அதனால இந்த யுனெஸ்கோ பத்தி படிச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப யார் இந்த யுனெஸ்கோ லீடரா இருக்காங்க, யுனெஸ்கோ வந்து அடிக்கடி பாத்தீங்கன்னா விளம்பர தூதரா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அது யாருன்னு பாத்துக்கோங்க. அடிக்கடி வந்து மேக்ஸிமம் வந்து ஆக்டர்ஸ் இல்ல ஆக்டர்ஸ் தான் போடுவாங்க, அந்த ஆக்டர்ஸ் பாத்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறமா ஹிஸ்டரி பேஸ்டு கரண்ட் பார்த்துக்கோங்க. நேஷனல் லீடர்ஸ் ஓகேங்களா. ஹிஸ்டரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க பர்த்டே டேட் இருக்கு இல்லைங்களா, நேஷனல் லீடர்ஸ் பர்த்டே டேட் அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சர்தார் வல்லபாய் பட்டேல், காந்திஜி பர்த்டே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அக்டோபர் காந்திஜி பர்த்டே போனா அக்டோபர் 2ங்களா. அக்டோபர் 2க்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, வருஷம் அந்த டேட்ல ஏதாவது ஒரு மியூசியம் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்போ இது நீங்க பாக்குறது ரொம்ப நல்லது சரிங்களா. அப்புறம் சிலை, ஸ்டாட்யூனா சிலை யாருக்காவது புதுசா சிலை ஓபன் பண்ணிருக்காங்க பாத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூ காயின்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, அவங்களுடைய பர்த்டே நேஷனல் லீடர்ஸோட பர்த்டே டைம்ல நியூ காயின்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, சிலை வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா அவங்களோட பர்த்டே டேட் வந்து தீம்ஸ் ஏதாவது கருப்பூர் மாதிரி சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கீம்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இவங்க இந்த நேஷனல் லீடர்ஸோடைய பேர்ல வந்து அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த காந்திஜி அவார்டு, அப்புறம் நேரு அவார்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா. சரி ஓகே சரி வாங்க நெக்ஸ்ட் பாருங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் கரண்ட். இந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் பத்தியும் நம்ம நாட்டுல வந்து அதிகமா நேசிக்கக்கூடிய கேமா இது இருக்குன்னா கிரிக்கெட் தான் நிறைய பேர் பார்க்கறதா இருக்கு. கிரிக்கெட்னா பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு கப் சரிங்களா, வேர்ல்டு கப் வந்து நடக்கும் போது இப்போ 2026 டிஃபரெண்ட் வேர்ல்டு கப் நடக்கும் போது இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்புறமா ஐபிஎல் நடக்கும் போது கிரிக்கெட்ல நடக்கும் போது இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. வேற என்ன ஏதாவது முக்கியமான பிளேயர்ஸ் ஓகேங்களா, முக்கியமான பிளேயர்ஸ் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ பாரத் ஏதாவது கொடுத்தாங்களா, ஏதாவது அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்களான்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது ஐபிஎல்ல வந்து அதிகமா ஏலத்துக்கு போன பிளேயர்ஸை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க, அதிகமா வந்து விலைக்கு வாங்கப்பட்ட பிளேயர்ஸை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேயரை கொடுத்துட்டு இவங்க ஐபிஎல் எந்த டீம் கேட்பாங்க. மொத்தம் ஐபிஎல் 10 டீம் இருக்கு, அந்த ஐபிஎல் 10 டீம்ல எந்த டீம்ல ஆனாரு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கிரிக்கெட் கருத்து பாத்தீங்கன்னா நீங்க டென்னிஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா, டென்னிஸ் எடுத்துக்கலாம், டேபிள் டென்னிஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி ஃபுட்பால், அப்புறமா ஃபுட்பால்லையும் ஐஎஸ்எல்னு சொல்லுவாங்க, ஐபிஎல் மாதிரி ஐஎஸ்எல் நடத்துவாங்க. இதையும் நீங்க பார்த்து வச்சு ரொம்ப நல்லது சரிங்களா. வேற என்ன ப்ரோ
ப்ரோ கபடி பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து மேபி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா வேற என்ன கேட்பாங்க, நேஷனல் லெவல் சாம்பியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ நேஷனல் லெவல்ல துப்பாக்கி சுடுறது, அப்புறமா வந்து ஓட்டப்பந்தயம், அடுத்தது பாத்தீங்கன்னா ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பிளேயர்ஸ் நேம் கொடுத்தது இவர் வந்து எந்த கேமை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரைக்கும். சரிங்களா? சரி, ஓரளவுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் கேரக்டர். சரி பார்க்கலாம். சரி, ஓகே, இவ்வளவுதான். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் போட்டிருக்கோம். ஒலிம்பியா ஏசாக்கடி சார்பாக 399 ரூபாய். சரிங்களா? என்னுடைய அமௌண்ட் வந்து 399 ரூபாய். டோட்டல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 30 பிளான் பண்ணிருக்கோம். அதுல வந்து 20 வந்து சிலபஸ் கவர் பண்ற மாதிரியும் 10 வந்து ஃபுல் டெஸ்ட் கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15/2/2024 ஸ்டார்ட் பண்றாங்க. வீக்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட் தான், அது எவ்ரி சண்டே மட்டும் தான். சரிங்களா? இந்த டெஸ்ட் மேட்ச்ல நீங்க சேர வேணும்னா இந்த 3 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் வந்து பண்ணு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல எப்படி சேரணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒலிம்பியா ரேஸ் அகாடமி, ஓகேங்களா, திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒலிம்பியா ரேஸ் அகாடமில நீங்க சேர விருப்பப்பட்டா இந்த 3 நம்பர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் தொடர்பு கொண்டு இந்த கிளாஸ்ல வந்து நீங்க வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? எங்களுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியும் ஆர்ஆர்பி குரூப் டியும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆர்ஆர்பி குரூப் டியும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. யாருக்காவது விருப்பமா இருந்தா, சேரணும்னு விருப்பம் இருந்தா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி சேர்ந்து இந்த குரூப் டி எக்ஸாமையும் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.